திரும்பவும் மோடி வந்தா, மோடி அரசு வந்தா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இருக்காது. எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமே இருக்காது. அது எப்படி? இது அம்பேத்கர் சிறுவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டமா இல்ல அருண்சோரி ஏற்பாடு செய்த கூட்டமான்னு தெரியல. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் பேண்ட் சட்டை போட்டுட்டாருன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் தான். இல்ல இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க, நான் அதை சொல்லிடுறேன். பிஜேபி அம்பேத்கர் எதிராக இல்ல சார், மக்களுக்கு தெளிவுபடுறதுக்காக உங்களுடைய விளக்கத்தை எல்லாமும் டெய்லி காலையில எங்க அம்பேத்கர் படத்தை பார்த்துட்டு தான் அடுத்த வாயை திறக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. பிஜேபி மட்டும் மூணு திருப்பி போற மாதிரி. பட்டியல் சமூக மக்கள் அம்பேத்கர்னால எல்லாருமே எதிரானவங்க தாங்க. அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னா அந்த பட்டியலின மக்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கவே முடியாது. மிகப்பெரிய ஜமீன்தாரா இருந்தாங்க. பாப்பா பார்வை எல்லாருமே கீழ்சாதி தான் சார். காமாட்சி கமிட்டில 4 சொல்றேன். ஒருத்தர் தான் காமாட்சி நாயுடுக்கு திடீர்னு அம்பேத்கர் மேல இவ்வளவு நான் எப்ப நீங்க சொல்லி நான் என்னங்க, நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கு, அது அம்பேத்கர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அம்பேத்கர் பேரை சொல்லி அம்பேத்கர் மக்களுக்கு விஷம் கொடுக்கிற வேலையை தான் நீங்க செய்யணும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் புரட்சி தமிழகம் மற்றும் பறைய பேரினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, திரு மூர்த்தி சார், பிரதானமாக உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள், தலைவர்களால் ஒருவராக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாடு முழுவதும் இந்தியர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவரை உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகையில் அம்பேத்கரை நீங்கள் அவ்வப்போது முழங்குவதை விட கடவுள் பேரை சொல்லுங்க, அதுக்கு நீங்க 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்திலேயாவது இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கு அமித்ஷா அவர்கள் எதிர்கட்சியினரை அதற்கு எதிர்கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே பெரும் அமளியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். இது எப்படி பாக்குறீங்க? விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் அம்பேத்கர் என்று உங்களுடைய தாய் கழகத்தினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டாரா? அதாவது அம்பேத்கர் அவர்களை அவர் உலக மானுட தலைவர். இந்தியாவில்னா அம்பேத்கர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். உலக அளவில் பல சிந்தனைகளை வெளிப்படுத்திய மானுட விடுதலை பேரொழி அம்பேத்கர். அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி உண்மையிலேயே அம்பேத்கரை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யார் பேசினாலும் தவறு, அமித்ஷா பேசினாலும் தவறு. அமித்ஷா விதிவிலக்கு அல்ல. ஆமா. ஆனா இது எங்க பேசப்பட்டிருக்கும், எப்படி பேசப்பட்டிருக்கும், அவர் எந்த நிலையிலிருந்து பேசினார் நமக்கு தெரியல. பட் டெலிவரி ஆகிற போது அது ஒரு நேர்மாறான கருத்தை சமூகத்துல இன்னைக்கு விளைவிச்சிருக்கு தான் நம்ம பார்க்கணும். நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நம்ம ராகுல் காந்தி என்ன பண்ணாரு, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை நம்பாமல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கையில் தூக்கினார். என்ன சொன்னாரு? திரும்பவும் மோடி அரசு வந்தால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இருக்காது. எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமே இருக்காது. அது எப்படி? அதுதான் இந்த நாட்டின் இந்த ஆட்டோல சொல்லுவாங்க கடையாணி இல்லாம ஒரு 2 ஸ்டெப் போவாது ஆட்டோ வெட்டி. அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் இங்க எதுவுமே இயங்காது. அதான் பேசு. அதையே எடுத்துருவாரு. எடுத்துட்டு என்ன வைப்பாரு? சனாதன இந்து தர்மத்தை எப்படி வைக்க முடியும்? இந்து ராஷ்டிராவாக்கிடுவாங்க. எப்படி வைக்க முடியும்? அதுதான் அவங்களுடைய இமாலய இலக்கு, உச்ச இலக்கு. அதுதான். அப்ப எப்படி மோடி நான் அம்பேத்கர் என்று சொன்னா நான் இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது அடையாள அரசியல் என்று உங்க விசிகாவினர் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் அம்பேத்கரை போடுறவெல்லாம் அடையாள அரசியல் தான். இப்ப திமுக ஏதாவது ஒரு அம்பேத்கர் கட்சி இருக்கணும் தான் வில்லேஜ் எழுதி வச்சிருக்காங்க. இல்ல அந்த மக்களை அந்த கட்சியை கூட்டணியில வச்சு அந்த மக்களை டெவலப் பண்ணிக்கணும்னு வச்சிருக்காங்களா? எல்லாரும் அப்படிதான். புரியுதுங்களா? பிரதமரும் அப்படிதான் சொல்றீங்களா? பிரதமரும் அப்படிதான் சொல்றீங்களா? மேபி எல்லாரும் நாங்க தேவைப்படுறோம். எங்க நம்மளால வாக்குக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்றீங்களா? எல்லா கட்சிகளும் சார்
எங்கேயும் அம்பேத்கர் காணோம், எங்கேயும் ஒரு ப்ளூ கூட காணோம் அப்படின்னு ஒரு சிந்தனை இன்னைக்கு இருக்கு சார். அதால அதை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இந்த காங்கிரஸ் ஆனாவுனா நாங்க இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்க போறோம், நாங்க இல்லைன்னா அதை ஒழிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு ஒரு கதை விடுறாங்கல்ல. இந்த எரிச்சலில் இருந்து அவர் பேசியிருக்கலாம். இன்னைக்கு வந்து எங்க தாய் கழகம் சொல்லிச்சுன்னு சொல்றீங்க. ஒரு தடவை லயோலாவில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. டாக்டர் கிருஷ்ணசாமி, எங்க அண்ணன் திருமாவளவன் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதுல அம்பேத்கர் இவரு நம்ம திருமாவளவன் பேசுறாரு, ஏன் அம்பேத்கரை விட நான் தாண்டி சிந்திக்க கூடாதான், தங்க ஊசி என்பதால் கண்ணில் கொத்திக்கொள்ள முடியுமா அப்படிலாம் பேசுறாரு. உடனே இடைமறுத்தி பேசிய கிருஷ்ணசாமி, இது அம்பேத்கரிஸ்டுகள் ஏற்பாடு செய்த கூட்டமா இல்லை அருண்சோரி ஏற்பாடு செய்த கூட்டமான்னு தெரியல. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் பேண்ட் சட்டை போட்டுருக்காருன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர் தான். எனவே நான் வந்து இந்த உடன்பாட்டு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்னு போயிட்டாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதால சும்மா காட்டியும் வந்து நாங்க வந்து அம்பேத்கரை பாத்துக்கிறோம், அம்பேத்கர் நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்றீங்க, உங்களுக்கும் நீங்களும் அம்பேத்கரோட கொள்கை தலைவரா உங்க லெட்டர் பேட்ல வச்சிருக்கீங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் அம்பேத்கரோட புகழ் தான் பாடுறீங்க, அம்பேத்கர் தான் முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனால் அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர். அவர் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஒரு தன்னுடைய கொள்கையை பிரகடனம் செய்தவர். ஆனால் அம்பேத்கர் விவகாரத்துல உங்களுக்கும் ஏற்கத்தக்கவையும் இருக்கும், ஏற்கத்தக்கப்படாதவையும் இருக்கும் இல்லையா? ஏற்கத்தக்கப்படாத ஒண்ணும் இல்லையா? இப்ப அம்பேத்கர் உதாரணத்துக்கு இந்திய ஆட்சி மொழியாக வந்து சமஸ்கிருதத்தை வரணும்னாரு. நீங்களே அது பலமுறை நம்ம டிபேட்லயே கூட நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இதற்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒப்புக்கொள்வாரா, அல்லது தமிழை அந்த இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி ஒப்புக்கொள்வாரா? நீங்க தமிழ் தேசியவாதி தானே, நீங்க வந்து மக்கள் மத்தியில வந்து பிரகடனப்படுத்துறீங்க. அம்பேத்கர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இது வந்து ஒரு வளரும் ஆவணம். இதை காலத்துக்கு ஏற்ப நீங்க இதுல வந்து கொஞ்சம் மாறுதல்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு அம்பேத்கர் எழுதியிருக்காரு சார். அம்பேத்கர் அந்த காலத்துல அவரோட சிந்தனையில் உதித்தது புறச்சூழலை வைத்து அதை வந்து உருவாக்கினார். இன்றைக்கு அதுல வந்து சில மாறுதல்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் காலத்துக்கு ஏற்ப அவரே வந்து ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காரு. நான் சில சட்ட விதிமுறைகளை, கடமைகளையும் உரிமைகளையும் நான் உங்களுக்கு வந்து வகுத்திருக்கேன். இதுக்கு வந்து அச்சுறுத்தல் ஊறுதல் ஏற்படும் போது நீங்க நீதிமன்றத்தை நாடி நீங்க ரெம்பியை தேடுகிறான்னு அதே அம்பேத்கர் தான் அதுல சொல்லியிருக்காரு. அதனால அன்னைக்கு சொன்னதையே இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீர்படுத்திக்கலாம். ஒரு சாதாரண ஒரு உதாரணம், அன்னைக்கு குடிச்சு வந்தா 2000 ரூபாய் ஃபைன் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் வந்து இவ்வளவு தெளிவா ஒரு அது உள்ள அர்த்தத்தோட நீங்க வந்து இப்ப விளக்குனீங்க. அம்பேத்கர் அவர்கள் 1900 அந்த நூற்றாண்டினுடைய கால துவக்கத்திலே அவர் வந்து இந்த மாதிரியான சிந்தனைகளோடு எழுதியிருக்கிறார். ஒரு நூற்றாண்டை நாம் கடந்து விட்டோம், அதற்கு ஏற்ப நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றலாம், அவருடைய சிந்தனையில வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதை ஏன் வந்து அண்ணன் திருமாவளவன் வேறொரு மொழியில அந்த மேடையில லோயோலா காலேஜ்ல வந்து பேசியிருக்கலாம் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம அம்பேத்கரோட நான் அதிகமா சிந்திக்க கூடாதான்னு சொல்றது எனக்கு ஏற்புடையது இல்லை. ஏன்னா சார் இப்போ அம்பேத்கர் எப்படியா இருந்துட்டார் சார்? அம்பேத்கர் வந்து ஒரு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சார். நீங்க அந்த சட்டத்தை வந்து ரீபோஸ்ட் பண்ணுங்க. அம்பேத்கரே எடுத்து எதுக்கு ரீபோஸ்ட் பண்றீங்கன்ற இப்போ சில கருத்து தெரியுமா? அம்பேத்கர் வந்து RSS ஓட இருந்தார், சங் பரிவாரோட இருந்தார், அந்த இவங்க மறுத்த போது இவர்கள் கூட தான் இருந்தார்லாம் இன்னைக்கு கருத்து வருது இல்ல சார். அவர் காலத்துல அவர் எதை செஞ்சுட்டு போயிட்டாரு சார். உங்களுக்கு முடிஞ்ச அவர் தான் சொன்னார், எப்ப நான் ஒரு தேரை எழுத்து வச்சிருக்கேன், ஐயோ முடிஞ்சா முன்னாடி எழுதிங்க, தயவு செஞ்சு பின்னாடி எழுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது நீங்க வந்து சிந்திங்கன்னா சிந்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஊறு விளைவிக்கணும்னா அதாவது ஃபர்ஸ்ட், அதாவது 18 ஜூன் 1951 1951 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதாவது 50 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 51 முதல் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. லாஸ்டா 2023 செப்டம்பர் 28 வரை 106 முறை அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒண்ணும் மாற முடியாதது இல்லை, காலத்துக்கு ஏற்றவாறு அவ்வளவுதான் மாற்றிக்கொள்வது தானே. இது எதிர்கட்சியினர் சும்மா காட்டியோ நாங்க அம்பேத்கர் இவங்க வந்து இந்திய அரசு. அப்போ 50 ஏற்றப்பட்ட சட்டம் ஒரு ஆண்டிலேயே தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய கொள்கையா முன் வச்சு கம்யூனியல் ஜிஓ அந்த சட்டப்பிரிவு 15 21 இங்க இருக்கக்கூடிய பெரியார் போன்றவர்கள் எல்லாம் வந்து வலியுறுத்தி, காமராசர் அவர்கள் நேரு இடத்துல வலியுறுத்தி அந்த சட்டம் என்பது மாற்றப்பட்டது. ஓராண்டிலேயே அப்ப அந்த வந்து அந்த தீவிரத்தன்மை அதனுடைய நம்மளுடைய மக்களுக்கு சார்ந்து பிரச்சனையை வந்து நம்ம மாற்றத்தை செஞ்சிருக்கோம் ஓராண்டிலேயே. சரி, என்ன சொல்ல வரீங்க?
இல்ல சார், இப்ப என்னன்னா இப்ப நீங்க வந்து மேற்கோள் காட்டினீங்க 106 முறை வந்து மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்போ இப்போ இப்ப பிஜேபி மேல ஏன் இந்த ஐயம் வருது, ஏன் இந்த அச்சம் வருது அப்படின்னா, இப்போ பிஜேபி வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பிராமணர்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு முத்திரையும் வந்து இல்ல, மோடி வந்து நான் ஓபிசி, ஆனால் இந்த கட்சி என்பது முழுக்க முழுக்க பிராமணர்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து குத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இல்ல, பிராமணர்கள் நலன் மட்டுமே மத்திய அரசால் பேணப்படுகிறதா? இல்ல, இப்ப பிராமணர்கள் எத்தனை எண்ணிக்கையில இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அமைச்சரவையில கிட்டத்தட்ட எத்தனை % அவங்க இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தோம்னா அதுல நம்ம அது கேள்வி எழுப்பலாம் பிஜேபியினர்கிட்ட. இப்ப என்ன அப்படின்னா, ஏன் வந்து இவங்க கான்ஸ்டிடியூஷனே மாத்திருவாங்க, ஹிந்து ராஷ்டிரா, ஹிந்துங்கிற ஒரு இது கொண்டு போயிருவாங்க அப்படின்ற ஐயம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ குறிப்பா இப்போ இடபிள்யூஎஸ் கொண்டு வந்ததா இருக்கட்டும், அம்பேத்கர் அவர் இப்போ நேற்றைய தினம் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நேற்றைய தினம் ராஜ்யசபாவிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரையாற்றுகிறார். அதில் கூறுகிறார், சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய புள்ளி விவரத்தின்படி ஓபிசி 63% இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் ஓபிசியினுடைய இடஒதுக்கீடுல 27% தான் வழங்கப்படுகிறது? இதுவே ஒரு அநீதியாக தெரியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஓபிசி மக்களுக்கான ஒரு அரசியல் வந்து சமூக நீதி தலைவர்கள்லாம் வந்து நம்ம கேட்கறத பார்க்கிறோம். ஆனால் ஒரு உயர்சாதி வகுப்பினருக்கு வந்து 10% தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ இது வந்து எவ்வளவு ஒரு அபாயம் தானே பிஜேபி ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது. உயர்சாதி பிரிவு இடபிள்யூஎஸ் எத்தனை பிரிவு இருக்கு, எத்தனை கம்யூனல் அதுல இருந்து? பல கம்யூனிட்டிஸ் இருக்கு, அதுல பிராமணர்களும் உட்பட. அவ்வளவுதானே. அதுல உள்ள ஷரத்துகள்லயும் கேள்விப்படுறாங்க சார். அதை மாத்துங்க சார், அதை மாத்துங்க. அந்த இல்ல, அம்பேத்கர் அவர்கள் பொருளாதார அளவுகளை வைக்க சொன்னாரா இடஒதுக்கீடுல? இல்ல, நீங்க பொருளாதார இடஒதுக்கீடுனா இது வந்து இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு. அப்படி பாருங்களேன், நான் அந்த கூட்டத்துக்கு ஒரு தடவை போயிருந்தேன். அந்த கூட்டத்துல இருந்த கிட்டத்தட்ட அப்போ திரு அவர்கள் ஆதரிக்கிறார் இடபிள்யூஎஸ். ஆனால் அதுல உள்ள சில சரத்துக்களை மட்டும் மாற்ற சொல்கிறார் சார். கன்சிடர் 100% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னாரு சார். 100 பேர் இருக்கிறான், 100 சாப்பாடு இருக்குதா, எத்தனை பேர் இருக்கிறான்னா அதுக்கு கொடுத்து தொலை. ஏன் வந்து இதுல போய் அது இதுன்றீங்க? 100% இடஒதுக்கீட்டே கன்சிடர் ஆதரித்தார். அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்போ பிராமணம் தூக்கி கடையில போட்டுடலாமா? அப்போ 100% கொடுத்துட்டோம்னா அவன் பங்கு மட்டும்தான் அவன் எடுக்க முடியும், தாண்டி இன்னொருத்தர் பங்கு அவன் எடுக்க முடியாது. அதான் சார், அதான் ராகுல் காந்தி தொடர்ச்சியா சொல்றாரு, இந்த 50%ங்கிற உச்ச வரம்பை வந்து உயர்த்தணும்னு சொல்றாரு. ஆனா அதற்கு நம்முடைய பிஜேபி வந்து அதுக்கு முட்டுக்கட்டையா தானே இருக்கு. நீங்க ஆளுகின்ற ஸ்டேட்ல வந்து கொண்டு வாங்க. இப்ப ஓபிசியினுடைய வரம்பை உயர்த்தல அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் அந்த நடக்கும். அவங்க எடுங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எத்தனை முறை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கோ அல்லது பிஜேபி மத்திய அரசுக்கோ எத்தனை முறை வலியுறுத்துகிறாங்க கேள்வி மக்கள் எழுப்புவாங்க. இல்ல, இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க, நான் அதை சொல்லிடுறேன். பிஜேபி அம்பேத்கருக்கு எதிராக இருக்கா? இல்ல சார், மக்களுக்கு தெளிவுபடுறதுக்காக உங்களுடைய விளக்கத்துக்கு எல்லாரும் டெய்லி காலையில எழுந்தோடனே அம்பேத்கர் படத்தை பார்த்துட்டு தான் அடுத்த வாயை திறக்கிற மாதிரில நீங்க பேசுறீங்க. பிஜேபி மட்டும் மூஞ்சி திருப்பி போற மாதிரி. பட்டியல் சமூக மக்கள் அம்பேத்கர்னால எல்லாருமே எதிரானவர்கள் தான். இங்க புரியுதா? இந்த ஆடு நினைதுன்னு ஓனா எழுதுதா? தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுக்கான அங்கீகாரம் முழுசா வழங்கப்பட்டிருக்கா? இன்னைக்கு போய் சாலை மறியல் பண்றீங்க, ஏதோ பாராளுமன்றத்துக்கு வெளியில உட்காந்துக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல. தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கான அங்கீகாரம் இல்ல அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் சரியாக பயன்படுத்தப்படுதா? சும்மா இதெல்லாம் அரசியல் சார். ஓகே திரு காமாட்சி ஐயா, வாக்கு இயந்திரத்திற்காகத்தான் எங்களுடைய தலைவர் நாங்கள் வந்து அவ்வளவு நசுக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கான தலைவரை வந்து நீங்கள் வெறும் ஒரு அற்ப வாக்குக்காகத்தான் எங்களை வந்து உபயோகப்படுத்திக் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார். அதே போல பிரதமரை வந்து நீங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர் போலவும், அதே போல அரசியலமைப்பு சட்டத்திற்கே இவர்கள் வந்தால் முட்டுமாக அபாலிஷ் பண்ணி விடுவார்கள், இந்து ராஷ்டிராவை கொண்டு வருவார்கள், அபத்தமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். இதே அம்பேத்கரை போற்றி தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் வணங்குகிறார். அதே போல நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அம்பேத்கரை தான் அவரும் முன்னிலைப்படுத்துகிறார் என்ற ஒரு விஷயத்த திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் சொல்றார். முழுக்க முழுக்க வாக்கு அதற்கான அரசியல் தானா? திரு மோடி அவர்கள் செய்வது வாக்கு அரசியலுக்காக வேஷமிடுகிறார். அவர் வேஷதாரி. எங்கெங்க எப்படி போகணுமோ, எங்கெங்க எப்படி பேசணுமோ, தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல வணக்கம் பாரு, இதுக்கு போனார்னா ஆந்திரா போனார்னா நமஸ்காரம் பாரு, இதுக்கு போனார்னா அங்கேயும் நமஸ்காரம். தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிங்க ஊட்டிக்கு போனா அந்த தோட ட்ரெஸ் போட்டு ஆடுறது இல்ல. இப்ப நம்முடைய எதிர்கட்சியா இருக்கும்போது நம்முடைய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல போய் பெங்கால் மொழியில போய் பேசினாரு.
இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், அந்த அதுக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்ல. ஏன் மோடி ஓடிச்சாருன்னா அது பிரதமர் வந்து இப்ப அப்படி பேசுனாக்க, பிரதமர் வந்து வாஜ்பாய் இவருக்கு வல்லபாய் படேலுக்கு எவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காரு. இவங்க பெரியாருக்கு நீங்க வைக்க பாருன்றீங்க, எல்லாம் ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காரு. ராமசாமி நீங்க வைக்க பாருங்க, அது நாங்க வைக்கிற அன்னைக்கு பாப்போம். வைக்க மாட்டீங்களா? அது வைக்கிற அன்னைக்கு பாப்போங்க. நாங்க என்ன அதே மாதிரிதான் அந்த சிலைக்கு ஈக்குவலா வைக்க போறோம்? ஏங்க, அது உலகத்திலேயே அவ்வளவு பெரிய சிலை எங்கேயுமே இல்ல. உங்க ஊர் ஆந்திராவில கூட இப்போ மிகப்பெரிய ஒரு சிலையை திறந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள், அம்பேத்கர் அவர்கள். அதெல்லாம் 15 அடி 20 அடி தான் மிகப்பெரிய சிலை. அது 100 அடிக்கு இல்ல, மிகப்பெரிய சிலை, மிகப்பெரிய சிலை, மிகப்பெரிய சிலை இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள சூப்பர் மார்க்கெட் இதெல்லாம் இல்ல. இப்ப ஏர்போர்ட் கேள்வி என்னன்னா, ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையா அம்பேத்கரோட சிலையை வச்சா மட்டும் போதுமா? அவரோட கொள்கையை வந்து நம்ம பின்பற்றணும்ல, அதை நடைமுறைப்படுத்தணும்ல. இங்க பாரு கண்ணு, இவர் சொல்றாருன்னு நீ கேட்காத. அவரோட தமிழ்நாட்டுல அம்பேத்கருடைய கொள்கைகள் 100க்கு 100 கடைபிடிக்கப்படுது. அது கடைபிடிக்கப்படுறதுனாலதான் இவரை போன்ற ஆட்கள்லாம் இன்றைக்கு நம்மளோட வந்து உட்கார்ந்து பேசுற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும். சரியா? ஒரு சாதி அம்பேத்கர் இல்லை, எவ்வளவு பெரிய தயாரித்து அவர்கள் கூறியது போல அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னா என் ஜாதி மக்களாவது பெரும்பான்மை நாடு முழுக்க இருக்கிறான். அம்பேத்கர் இல்லைன்னு சொன்னா அந்த பட்டியலின மக்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கவே முடியாது. மிகப்பெரிய ஜமீன்தாரா இருந்தாங்க. பாப்பா பார்வை எல்லாருமே கீழ்சாதித்தான் சார். அதாவது பட்டியலின மக்கள் உயர்வுக்கும் பின்தங்கிய மக்களுடைய உயர்வுக்கும் பாடுபட்டவர் அம்பேத்கர். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே செய்யலையா? அதான் ஏங்க, நான் தான் சொல்றேனே, எங்க பிற்படுத்த மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் தானே சொல்றேன். எல்லா மக்களுக்கும் சொல்ல முடியாது. பாப்பானுக்கும் சேர்த்து அவர் போராடல. பாப்பா வந்து அன்றைக்கே வந்து இங்க பாருங்க, அரசியல் பாப்பானை இந்திய அரசியல் சட்டம் கட்டுப்படுத்தமா படுத்தாதான். இங்க பாருங்க, பாப்பான்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவரு சட்ட அமைச்சரா இருக்காரு. இவரு அந்த சட்டத்துக்கு வந்து தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். அந்த சட்ட முன்வடிவுகளை வர்றதுக்கு அவர் எழுதி கொண்டுட்டு வந்தது ஏகப்பட்டதை எழுதியிருந்தாரு. எல்லாத்தையும் அந்த கமிட்டியில வைக்கும் போது எல்லாத்தையும் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க. அழிச்சிட்டு தான் அப்புறம் சக்கையை தான் இப்ப கொண்டு வந்து வச்சானுங்க. அதுலயே நமக்கு இவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னா அவர் மொத்தமா எழுதுனது பூரா கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய ரெவல்யூஷனே இந்தியாவில ஏற்பட்டிருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமா எழுதியிருந்தாரு. அதை பூரா அடிச்சானுங்க. சரியா? அது போய் தொலைட்டான். அன்னைக்கு காமாட்சி கமிட்டில 4 சொல்றேன். ஒருத்தர் தான் திடீர்னு அம்பேத்கர் மேல இவ்வளவு நான் எப்பயுமே அம்பேத்கர் மேல பாசம் தாங்க. நான் அம்பேத்கர் மதுரையில இருக்கிற தொட்டிக்கும் நான் விழா எடுத்தவங்க. நீங்க என்னவா பேசுறீங்க? கேட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சிலை வைக்கிறதுக்கு நானும் முனைப்பு காட்டியவன். அந்த சிலைக்கு நான் போய் மாலை போட்டுட்டு இருந்தவன். மறந்து போயிடுமா? திருவள்ளுவருக்கு நம்முடைய தானை தலைவர் கருணாநிதி அவர்கள் சிலை வச்சாரு. அப்படியே திருவள்ளுவர் சொல்லத்தெல்லாம் அவர் வந்து கடைபிடிக்கிறாரா? ஏங்க, செலவு வச்சா செலவு அவங்களுடைய கொள்கையை பஸ்ல வந்து திருவள்ளுவர் வாசகம் இல்ல மாதிரி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டார் என்பதற்காகவே அம்பேத்கர் ஃபாலோவர்ஸ் நானு. நாங்க அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ் தாங்க. அம்பேத்கர் தாங்க நாங்க ஃபாலோ பண்றோம். உங்களை மாதிரி நாக்குல ஒண்ணு பண்றீங்களா சார்? ஏன் இன்னும் வந்து பட்டியலினத்தவர்கள் வந்து ஊர் ஒதுக்கு போறாம ஒதுக்கி வைக்கிறோம்? யாரு ஒதுக்கி வைக்கிறாங்க? நம்ம தமிழ்நாட்டுல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் சமத்துவபுரத்தை வச்சிருக்கோம். இப்ப கண்ணகி நகர்ல போய் பாருங்க, ஹவுசிங் போர்டு வீடுகள்ல எல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் தான் ஒதுக்கீடு. இது பட்டியலின மக்களு மற்ற ஜாதியினெல்லாம் கிடையாது. பெரும்பான்மையா பட்டியலின மக்கள் தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் அதிகமான ஒதுக்கீடு அவங்களுக்கு தாங்க கிடைச்சிருக்கு. இடஒதுக்கீட்டுல 18 தாங்க நாங்க. 18 19 இல்ல. 50 பேர் எவங்க? ஏங்க 50 பேர் யாருன்னா அவன் 50 பேர்த்துல அவனுக்கு தான் வீடு கொடுத்துருக்கான். வீடு கொடுத்தது பூரா ஏழைகள், ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், அதிகமா பட்டியலின மக்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து அம்பேத்கருக்காக வந்து
ரொம்ப கருணையா நீங்க வந்து கனிய வேண்டாம் தான் நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லி நான் என்னங்க, நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கு, அது அம்பேத்கர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு, அது பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அம்பேத்கர் பேரை சொல்லி அம்பேத்கர் மக்களுக்கு விஷம் கொடுக்கிற வேலையை தான் நீங்க நாங்க ஒண்ணும் அம்பேத்கர் மக்கள் இல்ல, எல்லா மக்களும் தான். அம்பேத்கருக்குன்னு மக்கள் தனியா எல்லாம் இல்ல, பட்டியலின மக்களும் நாங்களும் எல்லாம் ஒண்ணுதான். இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒண்ணுதான். பார்ப்பனர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுதான். பார்ப்பனர்கள் தான் இந்த சமுதாயத்தில் தனி, அவர்கள் சிரசில் பிறந்தவர்கள், நாம் எல்லாம் சூத்திரர்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அங்க வந்து இந்துன்ற கருதல்ல. அது காரணம் என்னன்னா 5ஆம் ஆண்டு ஆட்கள் நிறைய அந்த முதல்ல புள்ள எங்க பிறக்கணும்னு காமாட்சியா தெரிஞ்சுக்கணும். ஆமா, எதுவும் சேர்ந்தா புள்ள பிறக்கணும்னு எங்கேயோ ஒரு காலத்தை சொல்லியிருப்பான் தலையில. அதுல என்ன புள்ள ப்ராப்பரா பறக்கிறதுல தான் புள்ள பிறக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி அமித்ஷா சொல்லியிருப்பாரு? நீ வந்து அம்பேத்கர் சொல்றதுக்கு கடவுளை பத்தி நீ பேசுனீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நீ வந்து சொர்க்கத்துல இருப்ப. அப்ப சொர்க்கம் கடவுள் இதெல்லாம் இருக்கா இந்த தேசத்துல? அது அந்த அளவுக்கு நம்பிக்கைங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கைன்னா பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அவங்க வீட்டுல போய் பேச சொல்லுங்க. அந்தால பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் பேசுவார். 2 பேருக்கும் இந்த கோரிக்கை. அதான் சொல்றேன், ஒரு ஹோம் மினிஸ்டர் எங்க பேசிருக்கணும்? அதான் தனிப்பட்ட முறையில பேசினா அவர் வீட்டுல பேசிருக்கணும். நாடாளுமன்றத்துல நீங்க சொல்றதே நாடாளுமன்றத்தை வைத்து இந்திய அரசியல் சட்டத்தை எடுக்க போறாங்க, அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு எரிச்சலை கிளப்புறீங்க. அதோட வெளிப்பாடுதான் இதுன்றாங்க. ஏங்க அப்ப ஒன்னு இந்தியான்னா என்ன அர்த்தம்? ஒன்னு இந்தியானா என்ன? அரை இந்தியான்னு வச்சுங்க போங்க. அரை இந்தியா அதாவது சொம்பு அடிக்கலாங்க. ஆனா இந்த பாரதிய ஜனதாவுக்கு இப்படி ஒரு சொம்பு அடிக்காதீங்க, வேண்டாம். இது உடம்புக்கு ஆகாது. நீங்க எதை ஆதரிச்சாலும் அதுக்கு அதுல வந்து வில்லகம் தான் இருக்கும். நீங்க எதை ஆதரிச்சாலும் நான் நேரடியா அதுக்கு எதிராக தான் இருக்கும். ஆமா, உங்களுக்கு அதாவது என்னன்னா குருடனுக்கு எல்லாமே உலக்கையா தான் தெரியுமே தவிர அது எல்லாம் தெரியாது. சார் அவர் இன்னொரு விஷயத்தை ஐயா குறிப்பிட்டிருந்தார். பார்ப்பனருடைய எதிர்ப்பு வந்து தமிழக மண்ணில் வந்து தொடர்ச்சியா பெரியார் அவருடைய வருகைக்கு பிறகும் சரி, ஏன் உங்களுடைய நீங்கள் வெற்றப்பேட்டில் வைத்திருக்கக்கூடிய அயோத்திதாசர் பண்டிதராக இருக்கட்டும், லெட்டர்மணி ஸ்ரீனிவாச ஐயா இருக்கட்டும், அவர்கள்லாம் கூட பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள். இப்போ அம்பேத்கருடைய 1944 அம்பேத்கர் குறிப்பிட்ட வார்த்தை நான் வந்து மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இது சம்பந்தமான விளக்கத்தை கொடுங்க. இந்தியன் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இஸ் நத்திங் பட் த வார் பிட்வீன் பிராமினிசம் அண்ட் புத்திசம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து மேற்கோள் காட்டியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? புத்திசத்துக்கும் பிராமணத்துக்கும் தாங்க தகராறு. இல்லை அதான் அப்படியே இருக்குங்க, பிராமணியமும் அப்படியே இருக்குங்க, புத்திசம் இருக்கா இன்னைக்கு சார்? அதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது சார். அவர் சொன்னார்ன்றதுக்காக இல்ல. இப்போ அண்ணன் திரும்பவும் ஒவ்வொரு மேடையில் என்ன சொல்றாரு, கௌதம புத்தர் தான் வந்து முழுக்க முழுக்க சனாதனத்தை வந்து எதிர்த்துட்டு வந்தாரு, அவரு தான். நீ மாற்ற வேண்டியதானே? இப்பெல்லாம் பேசுறாங்கல்ல சார். அவர் இந்துங்கிற வட்டத்துக்குள்ள இருந்தா சார் அவர் வந்து அவர் தன்னுடைய மதத்தை விமர்சிக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு. எப்படி பெரியார் எப்படி இந்துவாக இருந்து கொண்டே அந்த நான் வந்து என்னோட தாய் மதம் இந்து மதம் தான். நான் இப்ப வந்து அதை வெறுத்து நான் வந்து பிராமணத்தை இது பௌத்தத்துல இருக்கிறேன். என் பின்னால் இருக்கிற லட்சோபலட்ச விடுதலை சிறுத்தைகளும் நான் வந்து பௌத்தரா மாத்திட்டேன் அப்படின்னு மாத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேசணும். இதெல்லாம் கருத்து என்ன இல்லையா? பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் தான் கௌதம புத்தர் முழுக்க முழுக்க எதிரானவர் பார்ப்பனியத்திற்கு அப்படின்றார் இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கௌதம புத்தர் சித்தாந்தங்களே அம்பேத்கர் படிச்சாரு, அதால அதுல ஒரு முரண் இருக்குதா அவர் நினைச்சாரு. இப்ப என்ன பிரச்சனை? அதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே அம்பேத்கர் தானே. இப்போ நாட்டில் இருக்கிற பிரச்சனை எதுவும் இல்லை. அம்பேத்கர் வச்சு உங்களுக்கு அரசியல் பண்ணணும். அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறாங்க அவங்க, நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க? பிராமணர்கள் அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறாங்க, இங்க அம்பேத்கருக்கு ஆதரவா இருக்குமா நம்ம? அதாவது சார், இந்த பிராமண பூச்சாண்டி இருக்குல்ல, இதே வந்து மற்ற சமூக மக்களை ஏமாத்துறதுக்காக பண்ணப்பட்ட வழி சார். நீ ஏன் பண்ணல? அந்த 3% இப்படி இருக்கிறதா தான் நான் பண்ணல அப்படின்னு பழி அவங்க மேல சொல்லிட்டு இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கான வழிதான் சார். எங்கேயோ ஒரு காலத்துல வந்து டிவைட் அண்ட் ரூல் வச்சிருந்தாங்க. அதை இன்னைக்கு தாக்கி பிடிக்கிற தொங்கு சதையெல்லாம் யாரு? நீங்க எந்த பாப்பானா தமிழகத்துல வந்து பொணத்தை எடுத்து போவாத, சரிக்குள்ள போவாத,
ரோட்டுக்குள்ளே போகாத, செருப்பு போடாத, வெள்ளை சட்டை போடாத, டேங்கில் மலத்தை கலப்பேன், எவனா சொல்கிறானா? சொல்லுங்க. இன்னமும் இந்த பார்ப்பன பூச்சாண்டியே காட்டுறீங்க, பிராமண பூச்சாண்டியே. சார் ஒரு காலத்துல இருந்தது, எங்கெல்லாம் சொல்ல வரல. மனசாட்சியை அடமானம் வச்சுட்டு பேசுறீங்க. பார்லிமெண்ட்ல எத்தனை அமைச்சர் இருக்கான், பார்லிமெண்ட்ல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கான், எத்தனை IAS இருக்கான், எத்தனை IPS இருக்கான், எத்தனை மேல மற்ற அதிகாரிகள் கூட யார் இருக்கா, வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு, பைனான்ஸ் மினிஸ்டர் யாரு, முக்கியமானது யாரு, இந்த 2 மினிஸ்டரை இப்ப எடுத்துக்கோங்க. அதெல்லாம் அதாவது இதாவது கதை விடாதீங்க, சும்மா உங்களுக்கு தான் கதை விட தெரியும். நீங்க இந்திய அளவுல பேசுறீங்க, நான் தமிழக அளவுல சொல்றேன். 60 வருஷமா ஆட்சி நடந்துட்டு இருக்கு, 60-70 வருஷமா ஆட்சி இல்லை, மாத்தி புடுங்க வேண்டியதானே. நாங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றிய அரசு தானே இங்க பண்ணோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைகளை குறைஞ்சபட்சம் தமிழருக்கு தரணும்னு எண்ணம் இருக்கணும்ல, இருக்கா? அப்புறம் தமிழருக்கு தெரியாம யாருக்கு தரணும்? பாப்பானுக்கா தரணும்? பேசாதீங்க அதை பத்தி, தமிழர்களுக்கு தான் தரணும். தமிழரை பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க யாருங்க எங்கள் சொல்றதுக்கு? நீங்க தெலுங்கரை பத்தி நீங்க, நான் தான் பச்சை தமிழன், நீங்க இதுல இருந்து வந்த ஆட்கள், நீங்க எல்லாம் கைவர் கனவாவளி வந்தா பாப்பானோட சேர்ந்து வந்த ஆட்கள். பாத்துக்கோ. ஆமா, இல்ல நூல் பாத்துட்டீங்களா, அதனால கேக்குறீங்க. இருக்க இடம் கொடுத்தா மடத்தை குடிப்பாங்கல்ல, அந்த கதை தான் இவங்க. ஆமா, உடனே ஒரு ஆரியர் ஆகிட்டீங்களே திரு ஏர்போர்ட் சார். ஆரியர் இல்லையா, இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா, இவங்க பௌர்வீகமா தமிழ்நாட்டுல கிடையாது, தமிழ்நாட்டுல இருந்தது நாங்க தான். ஒரே சமூகம் வந்து தமிழ்நாட்டுல பூர்வக்குடியே இருந்தது கிடையாது. நாயக்கர்கள் தான் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து, நாயக்கர்கள்லாம் ஜாதியாவது கத்திரிக்காவது அந்த காலத்துல எதிரா ஜாதி எல்லாருமே அப்ப ஜாதியே இல்ல, ஜாதி பறைய மட்டும் அப்ப இல்ல. ஜாதிங்கிறது அந்த காலத்துல இல்ல, ஜாதிங்கிறது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ஜாதி. இந்த நாயக்க மன்னர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜாதிய இந்த தேசமே சாம்பவ தேசம். அதான் சொல்றேன், சாம்பவர்கள்னா யாருதான் படையெடுத்து வந்தவங்க கர்நாடகத்துல இருந்து சாம்பவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள. நீங்க என்ன சாம்பவர்னா படையெடுப்பீங்க நீங்க? அப்ப அவங்கதான் படையெடுத்து இங்க வந்து இந்தியா தமிழ்நாட்டை பிடிச்சு ஆண்டாங்க. மழை தானே பெய்யுது. ஆமா, மழை தானே பெய்யுது. இல்ல இல்ல தற்போது அண்மை செய்தி வந்திருக்கிறது பாக்குறோம். பிரதமர் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அம்பேத்கரை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். விளக்கண்ணே கொடுத்துட்டாரா? சர்ச்சையான நிலையில இப்போ பிரதமர் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாம் நீங்க வந்து உடனே ஒரு கற்பிச்சிட்டீங்க, ஒரு சாயத்தை பூசிட்டீங்க. அவரே சொன்னார், நான் பிரைம் மினிஸ்டர் அம்பேத்கர் தான். கண்ணு இங்க பாரு கண்ணு, இவர் அம்பேத்கர் இருந்த இடத்த வந்து இது நாட்டுடைய இருக்காங்களா? அம்பேத்கர் லண்டன்ல எங்கேயோ படிச்சாரு, தங்கினாரு, அந்த இடத்த வேலைக்கு வாங்கி பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? என்னது? அம்பேத்கர் சிலை போய் நைட்ல போய் உடைக்கிற ஆளுங்க யாரு பேசுறா பாருங்க. நாங்க போய் பேசுற பாருங்க, இங்க பாருங்க, மனசாட்சியோட பேசுங்க, மனசாட்சி விரோதமா பேசாதீங்க. அம்பேத்கர் சிலை உடைச்சா அம்பேத்கர் கூட போற போக்குல இங்க பாருங்க, காவி துணியை கட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க. அம்பேத்கர் எங்காலுன்றேன் பாருங்க. அதுவும் நீங்க ஒரு மாதிரி கலரா இருக்கீங்களா, நீங்களும் எங்காலுன்றேன். சரிப்பா, வடவர்லாம் ஆரியர் தானே? வடவர் எல்லாமே அரியர்னு சொல்லுங்க. எல்லாம் ஏங்க, அந்த வடவர்கள் வந்து அந்த காலத்துல வந்து முகமதியர்களும் அதுல ஜாஸ்தி கலந்துட்டாங்க, கலப்பின் ஆயிப்போச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜெங்கிஸ்கான், நாங்க சொல்றேங்க, ஜெங்கிஸ்கான் படையெடுப்பு, பாபர் இந்த குரூப் இது முகலாயர், செங்கிஸ்கான், பாபர், இன்னொன்னு சொல்றாரு அடிக்கடி, அந்த இவங்க ஆள் ஒருத்தர் மதுரகர், யாரும் இல்ல இல்லைங்க, அதுதான் சொல்லுங்க. அவர் என்ன செலவு வச்சுதான் வயிறு விட முடியும். திருமலை நாயக்கர், அதாவது ஒரு 5-6 பேரை கட்டி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து கலப்பினமானது பின்னாடி அரசியல் அமைப்பு. தப்பா அரசியல் பாருங்க, வரலாறு படிச்சுதான் சொல்றேன். இங்க ஒரு திராவிடங்கிற இனமே கிடையாதுங்கிற சாக்ரட்டிஸ் வந்து எல்லாம் படையெடுத்து வந்து அவன் கிட்டத்தட்ட இங்க ஒரு 6 மாத காலம் இங்க ஆண்டான். ஆமா, சாக்ரட்டிஸ் இங்க அவன் தான். இங்க வந்து அலெக்சாண்டர் படையெடுத்து வந்து இந்தியால கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் இங்க ஆட்சி இருந்தான். அந்த 6 ஆண்டு காலத்துல இங்க நிறைய கலப்பினம் தோன்றிடுச்சு. இந்த கலப்பினம் தோன்றி கொஞ்ச காலத்திலேயே எனக்கு என்னன்னா, நீங்க பறையர்களும் வந்து இருக்கீங்கன்னு சொல்லுங்க,
ஆனா நீங்க அந்த மண்ணின் மைந்தர்கள், நீங்க பாருங்க அங்க தயார் நிலத்தாங்க. இல்ல உடனே ஐயா சொல்லுவார், நாங்க தான் இந்த பூமியை ஆண்ட 1000 ஆண்டுகள் ஆண்டோன்னு வரீங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுலயே எங்க மன்னன் தானே. ஐயா இல்லன்னா ஒண்ணு சொல்லுங்க, நாங்க தான் கடவுளே, எல்லாரையும் படைச்சது நாங்க தான். ஆமாங்க, தெலுங்கு மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா தான் சிலையில வடிச்சது அவங்கதான். விஸ்வகர்மா தான் சிலை வடிச்சாங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க சிலை வடிச்சு அந்த சிலையை தான் இன்னைக்கு நம்ம சாமியா கும்பிடுறோம். ஒண்ணும் இல்ல, நேரா மகாபலிபுரம் போங்க, சிலை அடிக்கிறாங்கல்ல. ஆமா, எத்தனை பேர் அதுல மெஜாரிட்டி 90% யாருன்னு அது வயிற்று பழப்புக்காக இப்ப போய் எல்லாம் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல எல்லாம் விஸ்வகர்மா தான் பண்ணாங்க, புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ அதனாலதான் விஸ்வகர்மா திட்டங்கிறத ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. கல் வடிக்கிறதுக்காக வந்து கல்லு வடிக்கிறதுக்காக வந்து திட்டம் வந்து. ஆமா சார், அது கிட்டத்தட்ட ஒரு 18 சப்ஜெக்ட் அதுல எதிரா பேசுங்க, எல்லாத்தையும் எதிரா பேசாதீங்க. விஸ்வகர்மா திட்டங்கிறது என்ன? கல் உடைக்கிறது, சிலை செய்யறது, எல்லாமே தான். எல்லா தொழில் எதுங்க சார், கைத்தொழில் எல்லாமே செய்யறது. ஆரம்பிச்சா கைத்தொழில், அவன் ஆரம்பிச்சா குலக்கல்வி. ஆமா, குலக்கல்வி. இல்ல அது தமிழக அரசு ஒரு 3 ஷரத்துகளை வந்து மேற்கொள்ள காட்டுறாங்க. அதை மட்டும் நீக்கி மற்றதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு தான் அவங்க கேட்கறாங்க. ஓகே, அது மீன்ல முள்ள மட்டும் லைட்டா எடுத்துட்டீங்கன்னா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி மிக்க நன்றி.